நமஸ்காரம். சின்ன வயதிலோ நடுத்தர வயதிலோ இப்ப பகவத்கீதை வாசிக்கிறோம்னு வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் எனக்கு என்ன பயன்? இது ஒருபுறம் இப்போது இந்த கேள்வியை கேட்போம். பயன் இருக்கிறது, எப்படின்னு சொல்லுகிறேன். இதெல்லாம் நாம் படிப்பது 20 வயசு, 30 வயசு, 40 வயசுன்னு கொள்வோம். ஏதோ ஒரு சமயத்தில் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும். பிரஷ்னம் என்பது கேள்வின்னு பொருள், சமஸ்யான்னு சொல்ல வேண்டும். ஏதோ சில துன்பங்கள் வருகிறதுன்னு வைத்துக் கொள்வோம். இடர்பாடு, கிராஸ் ரோட், இப்படியா அப்படியான்னு முடிவெடுக்க வேண்டும். கஷ்டத்தில் இருக்கிறோம். அப்ப பெருமானிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லுவார்கள். நாம் என்ன பிரகலாதனா அவருடனே தூணிலே தோன்றுவதற்கு? நாம் திரௌபதியா உடனே புடவையோ வேஷ்டியோ சுரப்பதற்கு? நாம் கஜேந்திரனா ஓடோடி கருடன் பேரிலே வந்து சக்கரத்தை விட்டு காப்பாற்ற? இந்த பக்தர்களுக்கெல்லாம் அருகிலேயே நாம் இல்லை. மேலும் ஒரு நாளைக்கு எத்தனை கோடி பேர் அவரை கூப்பிடுவார்களோ. அங்கங்கு செல்வதற்கு அவரால் முடியும். ஆனால் அப்படி நேர வந்து விடுவாரா? அப்படி வருவதாக தெரியவும் இல்லையே. அப்படின்னா கண்ணுக்கு நேர தெரிய வேண்டும். நான் வேண்டினேன், உடனே என் முன் தோன்றினார், எனக்கு நல்லது நடந்தது. அப்படி நடக்க வேண்டிய தேவையே இல்லை. இங்குதான் நாம் அந்த சிறு வயதில் படித்ததையும் இப்ப வைத்த வேண்டுகோளையும் கூட்டி பார்க்க வேண்டும். சில புராணங்களை வாசித்திருக்கலாம், கீதை படித்திருக்கலாம், உபனிஷத்து படித்திருக்கலாம். அதில் இருக்க அர்த்தம் நம்ம உள்ளத்தில் ஏதோ தேங்கி இருக்கும், ஒரு துளி இருக்கும், ஆழமாக பதிந்திருக்கும்னு கூட நான் சொல்ல வரவில்லை. இது ஒரு 25 வயசு வாசித்தது இருக்குன்னு வைத்துக் கொள்வோம். இப்ப எனக்கு வயசு 45. ஏதோ ஒரு துன்பத்துக்காக பெருமானிடத்தில் வேண்டுதல். அவருடன் என்ன செய்கிறார்? இங்க உள்ளத்திலே தானே உட்கார்ந்து இருக்கிறார். உள்ளத்தே உறையும் மால் என்று ஆழ்வார் பாசுரம். மத்த ஸ்மிருதிஞானம் அபோகனஞ்ச சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டா. கண்ணனை கீதையில் சொல்லுகிறார், எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளும் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அவனுக்கு நினைவு வந்தாலோ மறந்தாலோ புதியதாக ஒன்று புரிந்தாலோ அது என்னால்னு சொல்லுகிறார். இப்ப நாம் இந்த வேண்டுதலை வைத்தவுடன் அவர் ஓடோடி உடனே வரமாட்டார். ஆனால் இந்த துன்பத்திலிருந்து சரியாக எப்படி நடத்த வேண்டுமோ, என்ன முடிவுகளை எடுக்க வேண்டுமோ, எப்படி எடுக்க வேண்டுமோ, அதற்காக ஏதோ ஒன்று கீதையிலோ உபனிஷத்திலோ இருக்கும். நாம படிச்சிருப்போம். ஆனால் அதுதான் இந்த சந்தர்ப்பத்துக்குன்னு நினைவுக்கு வராது. ஏதோ மேலோட்டமாக புரிந்து வைத்திருப்போம். அந்த சமயத்துக்கு கண்டிப்பா பெருமான் ஒரு அருள் புரிகிறார். இந்த துன்பத்துக்கு ஏற்றா போலே முடிவு அந்த இடத்தில் அப்போது படித்ததில் இருக்கிறது என்கிற அளவுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு பொறி தட்டும். உடனே பரபரான்னு தேடுவோம். நாம் படித்தது தானே, ஆழமாக மனத்தில் இல்லை. இப்ப இதுக்கு அதில் பதில் இருக்கிறதுன்னு தெரிந்தவுடன் நிச்சயமா தேடுவோம். இப்ப நானே தேடி இருக்க கூடாதா என்றால், அதில் பதில் இருக்கிறது, அது நான் படித்ததுங்கிறது எனக்கு நினைவுக்கே வர வேண்டுமே. வரவில்லையே. இந்த நினைவூட்டுதல் மிக மிக முக்கியம். ஆனானப்பட்ட ஆஞ்சநேய சுவாமிக்கே தன்னுடைய சக்தி தெரியாமல் ஜாம்பவான் சொன்னப்பறம் தானே தெரிந்து கொண்டார். கர்ணனுக்கு என்ன சாபம் இருந்தது? நீ வாசித்தது உனக்கு தேவையான சமயத்தில் மறந்து போகட்டும். அப்ப ரெண்டுமே புரிந்ததா?
தேவையான சமயத்தில் மறப்பது சாபம்னு தெரிகிறது. அதையேதான் ஆஞ்சநேய சுவாமி சாபமாக பெற்றார். உன் ஆற்றல் உனக்கு தெரியாமல் இருக்கட்டும். அதை போலதான் நாமும் இருக்கிறோம். நாம் படித்ததே நினைவுக்கு வராமல் இருக்கிறோம். வரம் எது? உள்ள உட்காண்டிருக்கிற பெருமான் தான் வரம். அவர் அதை நினைவூட்டி விட்டார் என்றால் அதுக்கப்புறம் நமக்கே அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறதே, தேடுவோமே. அப்பதான் நமக்கு அந்த நம்பிக்கையே புரியும். ஓ, நல்ல வேளை அப்போது படித்து வைத்திருந்தேன், அப்போதைக்கு இப்போது நினைவுக்கு வருகிறது. இப்பவே படிக்க தோன்றுமா? அப்போது படித்திருந்தால்தான் பெருமான் நினைவூட்டும் போது நினைவுக்கு வரும். இல்லை என்றால் வராதே. அதனால்தான் அந்த சமயத்துக்கு இளமையில் கல். அது படித்ததனால் பயன் எப்போது, அப்போதேன்னு சொல்ல முடியாது. அது வாழ்க்கையில் எப்போது வேண்டுமானாலும் பயன் தரலாம். ஆனால் பயன் தரும் போது அதற்கு நிகர் அதுவாகத்தான் இருக்கும். இந்த உண்மை இளைஞர்களுக்கு புரியுமானால் கண்டிப்பா நேரம் ஒதுக்கி வருங்காலத்துக்காக இந்த படிப்பு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்று புரிந்து நடந்து கொள்வார்கள், நடக்கிறார்கள். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.